என் செல்ல குழந்தையே, ஏகாதசியினுடைய வெற்றி விடியலில் இந்த வராகி என்னுடைய நெற்றி குங்குமத்தை தொட்ட என் பிள்ளைக்கு நீ விரும்பிய ஒரு விஷயத்தை நிறைவேற்றி கொடுக்க உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். நெற்றி குங்குமத்தை தொட்டால்தான் அது உனக்கு கிடைக்குமா என்று கேட்டால் இல்லை, அது உனக்குரிய ஒரு நம்பிக்கை. என் நெற்றி குங்குமத்தை நாம் நம்பிக்கையோடு தொட்டிருக்கின்றோம். அப்படியானால் நிச்சயமாக நாம் எதிர்பார்த்தது நடக்கும் என்ற எண்ணம் உனக்குள் வர வேண்டும் என்பதற்காக மட்டுமே அம்மா தன்னுடைய நெற்றி குங்குமத்தை தொடச் சொல்லி இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இனி எப்பொழுதும் இந்த வராகி உன்னோடு இருப்பதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்றோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் குழந்தையே, இன்று மனித நேய தினம். இந்த நாளில் வெறுப்பது யாராக இருந்தாலும் என் குழந்தை நேசிப்பது நீயாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. செவ்வாய்க்கிழமையோடு ஏகாதசி திதியும் கூடி வந்திருக்கின்ற இந்த நாளில் எப்பொழுதும் மனதளவில் நீ தெளிவாக இருக்கிறாய் என்றால் நீ எதிர்பார்க்கின்ற பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தே தீரும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, நீ விரும்பாததை யார் உன்னிடத்தில் வந்து செய் என்று சொன்னாலும் அதை ஒருபொழுதும் நீ செய்து விடாதே. நீ விரும்புவதை இந்த உலகமே எதிர்த்தாலும் நீ செய்து முடித்துவிடு. எல்லோரையும் திருப்திப்பட வைக்க நினைப்பவனால் நிச்சயமாக இங்கு எதையுமே சாதிக்க முடியாது. மற்றவர்களுக்கென்றே இந்த வாழ்க்கை எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கும். எப்பொழுதும் வெற்றியை தேடி நாம் பின்னால் செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் என்பதனை மறந்து விடாதே. மனது சுத்தமாக இருந்தால் செயல் ஒவ்வொன்றும் நல்ல வழியில் செல்லும். உன்னுடைய மனது எப்பொழுதும் நல்ல எண்ணங்களோடு இருக்க வேண்டும் என்று அம்மா சொல்வதற்கு காரணம் அதுதானே. உன்னுடைய செயல்கள் அத்தனையும் மிக பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும் என்றால் நீ சரியான பாதையில் பயணிக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. பிறரிடம் நீ எந்த குணத்தை வெறுக்கிறாயோ அந்த குணத்தை உன்னிடம் நீ வைத்து கொள்ளக்கூடாது. எப்பொழுதும் அது ஒருவருக்கு புரிய வேண்டும். மற்றொருவர் எந்த ஒரு விஷயத்தை செய்ததற்காக நாம் வருந்தினோமோ, மற்றவர் எந்த ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்ததற்காக நாம் கலங்கி நின்றோமோ, அதே விஷயத்தை நாம் நம் குணமாக கொண்டிருந்தோமானால் மற்றவர்களும் நம்மை இப்படித்தானே பயன்படுத்துவார்கள் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களாலும் நமக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களும் மன கஷ்டத்தை கொடுத்துவிடக்கூடாது என்று நினைக்கின்ற நாம் நம்மாலும் யாருக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் உன்னுடைய அறிவுதான் உன்னை ஆள வேண்டும். என் குழந்தையே, யாரேனும் உன்னை பிரிந்து சென்றால் அந்த பிரிவு உன்னை ஆளக்கூடாது. உனக்குள் இருக்கின்ற தெளிவுதான் உன்னை ஆள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதுமே ஒரு சில விஷயங்கள் வாழ்க்கையில் மிக அதிகமானதாக தெரியும். ஆனால் செல்ல செல்ல அதை உன்னால் எதிர்கொள்ள தெரியும் பொழுது நிச்சயமாக இதுவெல்லாம் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். சுமக்க தெரிந்து கொண்டால் சுமைகள் சுலபமாகத்தான் இருக்கும். சாதிக்க பழகிவிட்டாயானால் தடைகளும் படிக்கல்லாக மாறும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதுமே யாரிடத்திலும் சரி நீ கோபமாக பேசும் பொழுது தவறாக பேசிவிடக்கூடாது. கோபம் என்பது அந்த இடத்தில் தவறான ஒரு விஷயமாக மாறிவிடக்கூடாது. இங்கு பல மனிதர்களினுடைய சிந்தனைகள் என்ன தெரியுமா? நாம் ஒருவரை அந்த இடத்தில் அமைதிப்படுத்த வேண்டும் என்றால் அவர்கள் மனதை ரணமாக்கக்கூடிய விஷயத்தை முன்னெடுத்து வந்து விடுகின்றார்கள். என் குழந்தையே, அதிகமாக பேசினாலும் அருவருப்பாக பேசக்கூடாது. அதட்டிக்கூட ஒருவரை பேசலாம், ஆனால் ஒரு பொழுதும் அசிங்கமாக பேசிவிடக்கூடாது. எதிரில் நிற்பவரைக்கு நீ மரியாதை கொடுத்தால்
நிச்சயமாக அந்த மரியாதை மீண்டும் உனக்கு கொடுக்கும். அந்த மரியாதை மீண்டும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, யாராக இருந்தாலும் சரி, தன்னை மதிப்பவர்களுக்கு மலராகவும் தன்னை மிதிப்பவர்களுக்கு முள்ளாகவும் இருக்கத்தான் செய்வார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க வேண்டிய உண்மைகளை நிச்சயமாக என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி நடந்து முடிந்ததற்கு எல்லாம் நினைத்து கலங்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள நிச்சயமாக நீ மனத்தெளிவோடு இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இதையெல்லாம் கண்டு ஒருபொழுதும் நீ கலங்கிவிடக்கூடாது. மனது எதை செய்தாலும் அதை சரியாகவே எதிர்கொள்ளும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் அந்த விஷயம் உன்னை சுற்றி வந்து உனக்கான மாற்றத்தை உறுதியாக தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டுதான் எதையுமே செய்ய வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, குழம்பாமலிரு. உனக்கான செம்மையான வாழ்க்கை வரப்போகின்றது. அப்பொழுது உன் உணர்வுகளும் பயமும் இருந்த தடம் தெரியாமல் மறைந்து போகும். நான் உன்னோடு இருக்கிறேன் என்பது உனக்கு தானாகவே புரிந்துவிடும் என்பதனை மறந்து விடாதே. நீ விரும்புகின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெளிவில்லாத பல விஷயங்கள், தெளிவான பல உண்மைகள் என்று அத்தனையும் உனக்கு வேண்டியது வேண்டியபடி நிச்சயமாக நல்லபடியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. மனது ஒரு விஷயத்தை சரியாக யோசிக்கும் பொழுது அந்த விஷயத்தை என் பிள்ளை நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இனி எதுவென்று நீ நினைத்தாலும் அவை அத்தனையிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை நம்பிக்கையையும் என் பிள்ளை நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, இன்று முருகப்பெருமானினுடைய ஆசிகளோடு ஏகாதசி விரதம் இந்த செழிப்பான செவ்வாய்க்கிழமையில் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும். வாழ்க்கை என்பது வாய்ப்புகளால் நிரம்பியது. நாம் பயன்படுத்தும் வாய்ப்பை பொறுத்தே இந்த வாழ்க்கையும் நமக்கு மாறும். வாழ்க்கையின் மகத்துவம் தோற்காமலேயே இருப்பதில் கிடையாது. தோற்கும் ஒவ்வொரு முறையும் திரும்பி எழுவதில்தான் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் பிள்ளை அத்தனையிலும் முன்னின்று உனக்கான மாற்றத்தை பெறுவதற்கு நீ தயாராகிவிட வேண்டும். அம்மா, நான் நினைத்தால் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்த முடியும் என்று நீ நினைக்கிறாயல்லவா? நிச்சயமாக அந்த அதிசயத்தை தான் நான் நடத்தி கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் நீ எப்பொழுதும் உண்மையாக இருக்க வேண்டும். யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அவர் என்ன நினைக்கிறார், இவர் என்ன நினைக்கிறார் என்பது எல்லாம் உனக்கு முக்கியமே கிடையாது. உன்னுடைய மனதின் குரல் நிச்சயமாக உனக்கு வழிகாட்டியாக இருக்கும். அதுதான் உன் மனசாட்சியினுடைய குரல். அதனால் உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் நீ உண்மையாக இருந்தால் போதும். உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் நீ புரிதலோடு நடந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, எப்பொழுதுமே என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையிலும் நீ மிகுந்த மனத்தெளிவோடு இருக்கும் பொழுது சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கும். உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் உறுதியோடு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அத்தனைக்கும் சேர்த்து வைத்த வெற்றியை நீ பெற வேண்டும் என்று நினைப்பது உண்மை என்றால் இனி உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு விரும்பிய அத்தனையையும் நிச்சயமாக நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள். நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ விரும்பிய வெற்றியை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்.
அது போதும். நிம்மதி வேண்டும் என்று தேடுகிறோமே தவிர ஒரு பொழுதும் ஆசைகளை கைவிட யாரும் நினைப்பது கிடையாது. ஆசைகளை துறந்து பார், நிம்மதி உன் வசமாகிவிடும். அதிலும் குறிப்பாக அடுத்தவனிடம் இருக்கின்ற பொருளுக்கு ஆசைப்படுவதை நீ நிறுத்திவிட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். வாழ்க்கை குறுகியது, அதனால் மகிழ்ச்சியாக இரு. மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக ஆக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னால் முடிந்த வரையில் இன்னொருவரினுடைய புன்னகைக்கு நீ காரணமாக இருக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் இன்னொருவரினுடைய கண்ணீருக்கு நீ காரணமாகிவிடக்கூடாது. மற்றொருவரினுடைய வேதனைக்கு ஒரு பொழுதும் நீ காரணமாகிவிடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்த சூழ்நிலையிலும் உனக்கு வேண்டியது எல்லாம் நடத்திடையும், உனக்கு வேண்டியதை எல்லாம் உறுதியாக உன்னிடத்தில் கொடுத்திடவும் உன் அம்மா நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எப்பொழுதுமே நமக்கென இந்த வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு வயது வித்தியாசம் எல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. ஒரு விஷயத்தில் முயற்சி செய்ய வேண்டும் என்று நினைத்துவிட்டால் எல்லோருமே ஒன்று சேர்ந்து இறங்கிவிட வேண்டியதுதான் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்பொழுது நம்மை நம்புகிறோமோ, நம்மால் மற்றவர்களை வாழ வைக்க முடியும் என்று நம்புகிறோமோ, அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு நல்வழியை காண்பித்து கொடுக்கும். அப்பொழுது இந்த வாழ்க்கை சந்தோஷமான விஷயத்தை என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையை, என்னதான் நடந்தாலும் சரி, எவ்வளவுதான் விஷயங்களாக இருந்தாலும் சரி, சிலருக்கு காரியம் ஆகும் வரை மட்டும்தான் நம்மை பார்க்க பெரிய ஆளாக தோன்றும். அவர்களின் காரியம் முடிந்த பிறகு உன்னை நாய் போல மதிக்க தொடங்கி விடுவார்கள். அதனால் இவர்களை எல்லாம் நினைத்து நீ கலங்க வேண்டாம். இவர்கள் யோசிப்பதையெல்லாம் நினைத்து எப்பொழுதும் நீ தேவையில்லாமல் குழப்பமடைய வேண்டாம். உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் என்றும் என்றென்றும் நீ விரும்பியதை உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு செய்வதனால் நமக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று நம்புவது உறுதி. அந்த நம்பிக்கையிலிருந்து ஒரு பொழுதும் என் பிள்ளை நீ வெளியேறி விடாதே. அந்த நம்பிக்கையிலிருந்து ஒரு பொழுதும் நீ வெளியேறி சென்று விடக்கூடாது என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். வராகியினுடைய அன்பு பிள்ளையான உன்னை நான் எப்பொழுதும் என் கைகளுக்குள் வைத்து அன்போடும் பாதுகாப்போடும் உன்னை அரவணைத்து வளர்த்து வருகிறேன் என்பதனை மறக்காதே. உனக்காக தெய்வம் இருக்கும் பொழுது இந்த மனிதர்கள் வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்துவதற்காக சொன்ன விஷயங்களை எல்லாம் நினைத்து உன்னை நீயே ஒரு பொழுதும் வருத்தி கொள்ளாதே. நிச்சயமாக என் பிள்ளைக்கு நல்லது நடக்கும். என் பிள்ளை விரும்பியதை விட அதிர்ஷ்டம் இந்த வாழ்க்கையில் அடிக்கும். உன்னை நான் நல்வழிக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் பிள்ளையே, எப்பொழுதுமே என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நாம் கவனத்தில் கொள்ளும் பொழுது நிச்சயமாக இந்த நாள் நமக்கு என்னவாக கிடைத்திருக்கிறது என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த அனுபவம் என்ன தெரியுமா? யாரிடமும் மண்டியிடவும் கூடாது, யாரிடமும் சண்டையிடவும் கூடாது. அவர்கள் யார் என்று புரிந்தால் தானாகவே நீ விலகி நிற்பதுதான் புத்திசாலித்தனம் என்பதனை முதலில் புரிந்து கொள். யாருக்கும் ஒரு அடிமை வாழ்க்கையை இங்கு யாரும் வாழ வேண்டிய கட்டாயம் கிடையாது. என் குழந்தையே, எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையை மாற்றும் 7 விஷயங்களை இப்பொழுது சொல்கிறேன், கவனமாக தெரிந்து கொள். ஒருவர் உன்னோடு பேசவில்லையா, ஒருபோதும் கெஞ்சி கொண்டிருக்காதே. உன்னை மதிக்கவில்லையா, விட்டு விலகிவிடு. உன்னை புரிந்து கொள்ளவில்லையா, அமைதியாக இரு. தவறு செய்கிறார்களா, நீ அவர்களிடமிருந்து கற்றுக்கொள். அதிகமாக பேசாதே, அமைதியாக இரு.
என்ன வந்தாலும் எதையும் தனியாக எதிர்கொள்ள துணிச்சலோடு நில். நேரத்திற்கு உணவு சாப்பிடு, நேரத்திற்கு உறங்கு. இவைதான் வாழ்க்கை. வேறெதிலும் உனக்கு கவனம் வேண்டாம். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.